ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, போன வாரம் நாம் சென்னை மெரினா பீச்சுக்கு போயிருந்தோங்க. மெரினா பீச்சை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லணும். அதை பற்றி பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். மெரினா பீச்சை பற்றி முக்கியமான தகவல், குறிப்பாக சென்னை வாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோங்க அப்படின்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவு இடத்தை பார்வையிடத்துக்காக வந்திருக்காங்க. அது கூடவே மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய நினைவிடத்தையும் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க, நீங்களும் அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது தாங்க நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், பாரத் ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. காரணம், அரசியல் தலைவரை விட பொது மக்களுக்கு ஒரு சினிமா நட்சத்திரமாக, ஒரு நடிகராக, ஏழைகளை காக்கும் வண்ணமாக படம் எடுத்து கிராமப்புறங்களில் பட்டி தொட்டி எல்லாம் கிராமப்புறத்துடைய மக்கள் மனதில் இடம் பிடிச்சது தான் நம்ம மக்கள் திலகம் பாரத் ரத்னா மற்றும் எம்ஜிஆர் அவர் முன்னாள் முதலமைச்சர். ஓகேங்களா? அதேமாரி இந்த நினைவிடத்தை பார்க்கும்போது நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதியும், அதாவது நினைவிடத்தையும் நீங்கள் பார்வையிட முடியும். செம்ம ஒரு வைபாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, ஒரு பெண்ணாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்து, அதாவது ஒரு முதலமைச்சராக ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல், ஓகேங்களா, சொல்லப்போனால் ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வைப்பு இங்கே பார்க்க முடியும். ஜெயலலிதா அம்மையார் பல நலத்திட்டங்கள் மகளிர் சார்ந்து ஒரு ரூல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு மகளிருங்கும் போது அதுக்கான போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக சொன்ன போனால் அம்மா உணவகம் இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் வரைக்குமே அதோடைய